Hello friends, welcome to Adiman team. இந்த வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 13th, 14th and 15th வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டே எகைன்ஸ்ட் சைல்ட் லேபர், அதாவது உலக முழுக்க குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் வந்து ஜூன் 12 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஸோ இந்த தினம் வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. ஸோ இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் சைல்ட் லேபர்ஸ், அதாவது குழந்தை தொழிலாளர்களை வந்து ஒழிக்கிறது தான் வந்து ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம். அடுத்து ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் இந்தியா ஜோடிக்கு தங்கப்பதக்கம். ஸோ ISSF வேர்ல்டு கப் வந்து ரீசெண்டாக நடந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படிங்கிறதுல வந்து ஜித்துராயும் ஈனா சிந்தும் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீனா சிந்து அண்ட் ஜித்துராய். ஸோ இந்தியாவுக்கு தங்கமும் ரஷ்யாவுக்கு இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போட்டி வந்து ஃபைனலில் நடந்தது. ஸோ இதில் வந்து இந்தியா வின் பண்ணிருச்சு. இந்தியாவுக்கு தங்கமும் ரஷ்யாவுக்கு வெள்ளியும் வந்து கிடைச்சது. மூன்றாவது இடத்துக்கான ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு. ஸோ இந்தியாஸ் ஜித்துராய் அண்ட் ஈனா சிந்து கிளிnched தி கோல்ட் மெடல் இன் மிக்ஸ்டு டீம் 10 meter air pistol event of the ISSF World Cup, beating Russia 7-6 in the final. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ். இது வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஒலிம்பிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கக்கூடிய வேர்ல்டு கப், அதாவது துப்பாக்கி சுடுதல் நடந்திருக்க உலகக்கோப்பையில் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து டிமாண்ட் செப்பரேட் டைம் ஜோன் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ஒர்க் ஹவர்ஸ். வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசம் வந்து தங்கள் மாநிலத்தை வளமாக்கும் பொருட்டு தனி டைம் ஜோன், அதாவது அவங்களுக்குன்னு தனி டைம் ஜோன் ஃபாலோ பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா GMT 5:30 அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டைம் ஜோன் வேணும். ஸோ இந்தியாவுக்கு ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜோன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு நேர முறை வந்து பின்பற்றுறாங்க. ஸோ நமக்கு வந்து 5:30 அப்படிங்கிற டைம் ஜோன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அருணாச்சல பிரதேசில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து காலையில் 4 மணிக்கே வெடிஞ்சிரும். ஸோ ஆஃபீஸ் டைம் வந்து 4 மணிக்கே வெடிஞ்சிறதுனால அந்த டைம் ஜோனில் வந்து அவங்க, ஆனால் நம்ம டைம் ஜோன் படி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குலாம் 9 o'clock தான் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலையில் 4 மணிக்கே வெடிஞ்சிரும். அப்போ 9 மணிக்கு ஆரம்பிக்கும் போது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய செலவாகுது, மின்சாரமெல்லாம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அங்கே ஈவினிங் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாத செலவு வந்து நிறைய கம்மி பண்ணலாம், அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எஃபிஷியண்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய முதல்வர் பார்த்தீங்கன்னா பெமா காண்டு அப்படிங்கிறவர் வந்து ஸோ அருணாச்சல பிரதேச முதல்வர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? ஸோ அவர் வந்து தங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒர்க் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தனி டைம் ஜோன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அருணாச்சல பிரதேசோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாநகர், சரிங்களா? ஸோ அடுத்து சில குயிக் நோட்ஸ் வந்து இம்பார்ட்டன் நியூஸ் வந்து பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் சைல்ட் லேபர்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து சைல்ட் லேபர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்து அக்கார்டிங் டு கிரை ரிப்போர்ட் ஓவர் 8 lakh children in India between the age group of 5 to 6 years are engaged in child labor. ஸோ 8 லட்சம் பேர் வந்து சைல்ட் லேபர் 5 to 6 yearsல வந்து சைல்ட் லேபர்ல இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் ஹையஸ்ட் சைல்ட் லேபர் இருக்காங்க. 2,50,622 பேர் வந்து இது வரைக்கும் சைல்ட் லேபர்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் அப்படி இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா அடுத்து வந்து மகாராஷ்டிரா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UP, பீகார், ஸோ வட மாநிலங்கள் எல்லாமே, அடுத்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்க் அப்ரோஸ் 500 million ஃபார் ஆப்கானிஸ்தான். அடுத்து ராஜஸ்தான் வில்லேஜ் டு பி நேம்ட் ஆஃப்டர் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு வந்து US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் வைக்கிறதா இருக்கு. ஸோ இது ஒரு நியூஸ். ஸோ எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு வந்து பேர் வைக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அது வந்து ராஜஸ்தான். அடுத்து பீகார் கவர்மெண்ட் வில் கேரி அவுட் சோசியல் ஆடிட் ஆஃப் தி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டு டிட்டர்மைன் தி எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரைட் டு ஃபுட் ஆக்ட் 2013 இன் தி ஸ்டேட். அதாவது பீகார் மாநிலத்தில் வந்து சோசியல் ஆடிட் வந்து செய்ய போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் கடையெல்லாம் ஒழுங்காக அந்த உணவுப் பொருட்கள்லாம் வழங்குறாங்களா அப்படிங்கிறது வந்து ஆடிட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஸ்டேட்டில் போட்டிருக்க ரைட் டு ஃபுட் ஆக்ட் அப்படிங்கிறது, உணவு வழங்கும் உரிமை சட்டம் படி 2013 படி எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஆடிட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து DRDO சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ஸ் நாக் மிசைல். ஸோ DRDO வந்து நாக் மிசைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒரு மாதம் ஏதாவது ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நாக் மிசைல். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, DRDO டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டு கடற்படை பயிற்சி.
இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சி வந்து இந்திய போர்க்கப்பல்கள் வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளது. ஸோ இந்த பயிற்சியினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசின்டெக்ஸ் சரிங்களா. ஸோ இந்தியன் வார்ஷிப் ஸ்டார்டட் a week-long naval exercise of the coast of Western Australia. The second Asindex exercise are aimed to increasing the interoperability between Australian and Indian naval forces. அதாவது இந்திய கடற்படைக்கும் ஆஸ்திரேலிய கடற்படைக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டு பயிற்சியின் மூலயமா வந்து ஒரு நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் வந்து செயல்படுத்திருக்காங்க. ஸோ இந்த கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிடெக்ஸ் 2 இதில் வந்து ரெண்டாவது. முதல்ல நடந்தது பார்த்தீங்கன்னா ஆசிடெக்ஸ் 1 வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வந்து 2015 நடந்திருக்கு சரிங்களா. அடுத்து தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச்சஸ் வெப்சைட் ஃபார் ஆன்லைன் சேல் ஆஃப் கெட்டல். அதாவது மாடு விற்பனைக்கு ஆன்லைன் சந்தை வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தெலுங்கானா. ஸோ அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு பசார் சரிங்களா. தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து மாடு விற்பனைக்கு வந்து ஆன்லைன் சந்தையை ஆரம்பிச்சிருக்காங்க பசு பசார். ஸோ எந்த ஸ்டேட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பசு பசார். அடுத்து ஸ்டேட் ஓன்டு ஆயில் ஃபர்ம்ஸ் ஐஓசி பிபிசிஎல் அண்ட் HPCL ஆர் signed an agreement to jointly set up a world biggest refinery at Ratnagiri district on Maharashtra. அதாவது ஆயில் நிறுவனமான ஐஓசி பிபிசிஎல் HPCL இந்த 3 நிறுவனம் சேர்ந்து ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு ரிஃபைனரி நிறுவ போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்து இந்தியன் ஆரிஜன் லியோ வர்தக்கர் எலெக்டட் அஸ் அயர்லாந்து யங்கஸ்ட் PM. ஸோ இந்த நியூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அவர் வந்து அப்பாயின் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா லியோ வர்தக்கர். அடுத்து ஒடிசாவை சேர்ந்த 12 வயது பாத்மலானா நந்தா மிஸ் யூனிவர்ஸ் 2017 லிட்டில் பட்டம் வென்று இளைய இளம்பெண் என்ற பெயரில் வரலாற்றை உருவாக்கியுள்ளார். ஸோ லிட்டில் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மலானா நந்தா. ஸோ அவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா 12, ஒடிசாவை சேர்ந்தவர். ஸோ இது வந்து முக்கியமான நியூஸ். அடுத்து இந்தியா சைன் த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் அனுகா எக்ஸ்பிஷன். ஸோ அனுகா எக்ஸ்பிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்ரல் ஃபுட் அண்ட் நான் எசென்சியல் ப்ரொவிஷன் எக்ஸிபிஷன். அதாவது உணவு மற்றும் பான எக்ஸிபிஷன் இஸ் த வேர்ல்டு பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ஃபேர், அதாவது ஃபார் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ட்ரேட் சரிங்களா. ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் பை ஆனுவலி. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்கும். ஸோ இந்தியாவும் வந்து இந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அணுக எக்ஸிபிஷன் இது எதுக்குன்னா உணவு மற்றும் பானம் சம்பந்தமான ஒரு வர்த்தக ஒப்பந்தம். அடுத்து பீகார்ஸ் நாலந்தா மாடல் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் சூசன் ஃபார் நேஷனல் அவார்ட். ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாடல் நீர் மாதிரி வந்து நேஷனல் அவார்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எந்த நேஷனல் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ரூரல், அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் இருக்கு இல்லையா, அந்த கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலியமா செஞ்ச ஒரு நீர் மாதிரியை தான் வந்து இதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் மாதிரி தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து விவசாயிகள் தங்கள் நீர் நெருக்கடிக்கு ஒரு பரந்த அளவிலான தீர்வை வழங்க GRNNGG திட்டத்தின் கீழ் ஜால் சஞ்சய் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு கீழே தான் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா மாடல் வந்து நேஷனல் அவார்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 13, 14 and 15 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸ். இது தவிர இன்னும் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்கள் இருக்கும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்தால் அந்த நியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.